வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது குருமிளகு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நாட்டு குருமிளகு, ஹைப்ரிட் குருமிளகு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நாட்டு குருமிளகு மரத்தில் விளைஞ்சிட்ருக்குது. இது கேரளா மாநிலத்தில் அதிகமாக விளையக்கூடிய இடம். அதாவது குறிப்பாக குற்றாலம் போகிற வழியில், அதாவது பத்தனந்தாட்டிலேருந்து குற்றாலம் போகிற வழியில் அதிகமான விளைச்சலை கொண்ட நாட்டு குருமிளகு. இந்த நாட்டு குருமிளகு பார்த்திங்கன்னா, அதாவது பச்சை கலர், அதாவது பச்சை கலரில் இருக்குது பாருங்க. அதிவை ஒரு 4-5 மாதம் இந்த மரத்தில் வச்சு அதுக்கப்புறம் பிடுங்கி ஒரு மாதம் காய போடுவாங்க. காய போட்டு கருப்பாயிரும். அதுக்கப்புறம் வீட் பண்ணிக்க வரும். அவ்வளோ ஒரு காரமாக இருக்குது. அதாவது ஹைப்ரிட் குருமிளகும் நாட்டு குருமிளகு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது லைட்டாக ஒன்று வச்சா வாயில் அவ்வளோ காரமாக இருக்குது. ஆனால் இதனோட விலை கிலோ பார்த்தீங்கன்னா 1400 ரூபா. இப்போ மார்க்கெட் ரேட்டில். இது கேரளாவில் அதிகமாக விளைச்சலை கொண்ட பகுதி. அந்த மரத்திலிருந்த இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். பாருங்க, பச்சை பசைன்னு இருக்குது பாருங்க. பார்த்தா வெத்தலை மாதிரியே இருக்குங்க. அதாவது வெத்தலை மாதிரியே இருக்குது. இந்த கொடி மாதிரி இந்த மரம் எதில் போயிட்டுருக்குன்னா பாக்கு மரம் இருக்குது. அந்த பாக்கு மரத்துக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்குங்க. இது ஒரு குருமிளகு சம்மந்தமான வீடியோ. பாருங்கள், குருமிளகு கேரளாவில் அதிகமாக விளைச்சல் உள்ள பகுதி. கேரளா பொறுத்தளவுக்கு குருமிளகு இல்லாத எந்த வீடும் இருக்காது. இது ஒரு பாக்கு மரத்துக்கு மேலே அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்குது. எல்லாமே குருமிளகு தான். அதில் பார்த்தா வெத்தலை மாதிரி உருவம் தான் இருக்குங்க. ஆனால் குருமிளகு, நாட்டு குருமிளகு பிடுங்கி காய போட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி விடுவாங்க. கேரளாவில் எல்லா வீட்லேயுமே மேக்சிமம் விவசாயம் பண்ணுறது ஒன்றா பாக்கு, இல்லை ரப்பர், இல்லை குருமிளகு. ஓகே, இது வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்கவும், இல்லைன்னா வேலை